ஆதியாகமம் 22 அதிகாரம் 1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் காரியங்கள் நடந்து முடிஞ்சா தேவன் நம்மை சோதித்து பார்ப்பாராய் இருக்கும். அதுதான் கண்டுபிடிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள் நடந்த பின்பு? ஒரு காரியம், அபிமெலேக்கு என்ற ராஜாவினுடைய எல்லைக்குட்பட்ட இடத்திலே ஆபிரகாம் நின்றிருந்து அதற்கு பின்பு அவர் மகிமையாய் பெருகுகிறதை அவர் கண்ட பொழுது அவருக்கும் இவருக்கும் நடுவே சிற்சில உரையாடல்கள் எல்லாம் நடந்ததை ஆபிரகாமினுடைய மனைவி அவருடைய அரண்மனை மட்டும் சென்று பத்திரமாய் திரும்பியது இவைகளெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். என்றாலும் ஒரு நேரம் வந்த பொழுது ஆபிரகாம் அந்த அபிமெலேக்கு ராஜாவினிடத்திலே ஒரு காரியம் சொன்னார். உம்முடைய வேலைக்காரர்கள் நான் வச்சிருந்த துறவினை கைவசப்படுத்தி கொண்டார்கள், இது என்ன அப்படின்னு கடிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. 25ஆம் வசனத்தில் பாருங்க, ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டார். என்ன இப்படி செய்யலாமா உங்க வேலைக்காரர் அப்படின்னு சொன்ன உடனே அபிமெலேக்கு டென்ஷன் ஆயிட்டார். அவர் என்ன சொன்னார்? 26ஆம் வசனம், இந்த காரியத்தை செய்தவன் என்னான்னு எனக்கு தெரியாது. என் வேலைக்காரில் யார் இதை பண்ணா, என் வேலைக்காரில் எவர் இதை பண்ணா எனக்கு தெரியல, நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை, இதை ஏன் உடனே நீர் எனக்கு சொல்லலை? நான் ராஜா தானே, என் வேலைக்காரர் தப்பு பண்ணாங்கன்னா எனக்கு அறிவிச்சிருக்கலாம்ல, உடனே உமக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருப்பேன், இல்லாட்டி அந்த துறவை உம்மிடத்தில் கொடுக்க சொல்லி இருப்பேன். இன்று நான் அதை கேட்டதே என்று இதற்கு முன் நான் கேள்விப்பட்டவே இல்லை அப்படின்னு அபிமெலேக்கு சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் அரசாங்கத்தில் இருந்து நன்மைகள் உங்களுக்கு எத்தனையோ வருகிற போதும் ஏதோ அரசாங்கத்திற்கு கீழ்ப்பட்ட ஏதோ வேலைக்காரர் உங்களுடைய நன்மைகளை கையகப்படுத்தி இருக்கலாம். உங்களுடைய நன்மைகளை என்றால், அதாவது அரசாங்க வேலையில் இல்லாவிட்டாலும் அரசாங்க வேலையில் பணி செய்கிறவர்களுக்கு வேலைக்காரராக இருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு உரிய நன்மைகள் எதையோ உங்கள் கைகளிலிருந்து எடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? ஒரு காரியம், அந்த மேல் அதிகாரிகள் கண்களுக்கு நீங்கள் அதை கொண்டு போக ஒரு நேரத்தை கொண்டு வர்றார். எதற்காக? தேவன் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார். வானம் பூமி முழுவதிலும் தேவன் ஆளுகிறார் என்பதை காட்டும்படி இந்த வேலைக்காரர் செய்த தவறை அதற்கு மேலான அதிகாரிகள் உங்களிடத்தில் அன்பாய் வந்து இதை போல பேசும் ஒரு நேரத்தில் சொல்ல வைக்கிறார். சொன்ன உடனே அந்த பிரச்சனை தீருகிறது, செட்டில் ஆகிறது. செட்டில் ஆன உடனே ஆபிரகாமுக்கு ஒரே சந்தோஷம். அடடா, ஒரு துறவை நான் இழந்து போயிருந்தேன், இப்பொழுது ராஜாவே வந்து அது நீர்தான் தோன்றினது என்று சாட்சியாக 7 பெண்ணாட்டுக்குட்டிகளை என்னிடத்தில் வாங்கி கொண்டார். ஒரே சந்தோஷம். அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்தார்? அந்த இடத்திற்கு பேர்சபா எனப்பட்டது அந்த இடம். அந்த இவ்வாறு அவங்க உடன்படிக்கை பண்ணி கொண்ட இடத்துக்கு அபிமெலேக்கு என்கிற ராஜாவும் ஆபிரகாமும் உடன்படிக்கை பண்ணி கொண்ட அந்த இடத்துக்கு பேர்சபா எனப்பட்டது அந்த பேர்சபாவிலே 33ஆம் வசனம் பாருங்க, ஆதியாம் 21:33. ஆபிரகாம் பேர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டான். ஆபிரகாம் ஒரு காரியம் செய்கிறார். அந்த பேர்சபாவிலே கர்த்தருடைய நாமத்தை உடனே அங்கே நின்று தொழுது கொள்றது மட்டும் இல்லை, அவர் எப்படி செய்தாராம்? ஒரு தோப்பை உண்டு பண்ணினார். ஒரு தோப்பு உண்டு பண்றதுன்றது ஒரு நாள் வேலையா யோசிச்சு பாருங்க. மரங்கள் எத்தனை வைக்க வேண்டும், நீர் ஊற்ற வேண்டும், அதை வளர்க்க வேண்டும், அப்பொழுது தோப்பாக மாறுகிறது. சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இப்படி ராஜாவின் கண்களிலும் தயவு கிடைத்து
ராஜாவுடைய வேலைக்காரர் என் கையில் இருந்து பறித்து கொண்ட நன்மையும் எனக்கு கிடைக்க செய்தீரே என்று கர்த்தரை தொழுது கொண்டார். அவர் தொழுது கொண்ட இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். நீங்க அவருக்கு உரிய கனத்தை செட்டில் பண்ண ஆண்டவருக்கு, உங்களுக்கு அதை திரும்ப தந்த ஆண்டவருக்கு நல்ல துதி கன மகிமையை நல்ல லெவல்ல ஏறெடுத்துட்டீங்கன்னா நீங்க அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஆசீர்வாதத்தில், நன்மையில், கிருபையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் செல்வத்தில், உங்களுடைய நித்திய ஜீவனில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்களுடைய ஜெப ஜீவியத்தில் எல்லாவற்றிலும் அடுத்த லெவல் போக போறீங்க. அதுக்கு முன்னாடி தேவன் சோதிக்கிறார். ஓ, நெக்ஸ்ட் லெவல் அவன் போறான். ஏன்னா எனக்குரிய துதி கன மகிமையெல்லாம் செலுத்திட்டான். ஆராதனை செய்யுங்க, அடுத்த லெவல் போவீங்க. எந்த இடத்துல உங்களுக்கு நன்மை உண்டாச்சோ அந்த இடத்துல வந்து அவரை தொழுது கொள்ளுங்க. அன்பு சகோதரனே, ஆண்டவர் அப்பொழுது அடுத்த எல்லைக்கு உங்களை அழைத்து செல்வார். பாருங்கள்.